வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா குழந்தைங்களுக்கான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனல் வேல்யூஸும் இதில் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. குழந்தைங்களுக்கு எடை அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கலர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஜூஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட்டு குட்டி குட்டியாக மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இது செய்ய போகிறீங்க அப்படின்னா கேரட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மேங்கோ சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த மேங்கோவாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டைஜஸ்ட் ஆகும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். மேங்கோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும். ஆல்ரெடி நீங்கள் மேங்கோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேங்கோ கூட கேரட் சேர்த்து இந்த ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸை நீங்கள் தாராளமாக செய்து கொடுக்கலாம். இப்போது இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் பார்த்திங்க அப்படின்னா அதில் விட்டமின் ஏ அதிகம். குழந்தைங்களோட கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்லாவே வெயிட் கெய்னிங் ஆகும். அதே மாதிரி தான் மேங்கோவும். ரெண்டுலேயுமே பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸ்கின் நல்லா பல ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜூஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது சீஸ்னல் ஜூஸ். இந்த சீசனில் தான் நம்மளுக்கு மேங்கோ கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேரட் கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு டம்ளருக்கு மாற்றிட்டு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாகவே குடிச்சிருவாங்க. மேங்கோ நல்லா பழுத்த மேங்கோவாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு ஆல்ரெடி மேங்கோ கொடுத்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு மேங்கோ செட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் செய்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.